எங்க இருந்தா தருமபுரி ஆமா, இந்த புஷ்புல் ட்ரெயின் அதெல்லாம் எல்லாமே கொண்டு தருமபுரியை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி கொண்டு வந்ததுதான் திட்டங்கள். தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரியா இருக்கட்டும், தருமபுரி ரயில் நிலையத்தை பெரிதுபடுத்தி எல்லா வண்டிகளும் வந்து நின்று போக வசதி செய்து கொடுத்ததும் பாட்டாளி மக்கள் கட்சியின் அதன் அமைச்சர்கள் தான். அதே போல மொரப்பூர் ரயில்வே திட்டத்துக்கு முழு நிதி ஒதுக்கீடு செய்து அதை ரயில்வே பட்ஜெட்ல அறிவிக்க வைத்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான். அதே போல தொப்பூர் கணவாய் திட்டம், அந்த கணவாய் திட்டத்துக்கும் 2014 எத்தனையோ முறை அமைச்சர்களை பார்த்து அதற்காக பாராளுமன்றத்தில் பல முறை பேசி இதுல ஏகப்பட்ட சாலை விபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்காக நீங்க வந்து திட்டத்தை கொண்டு வர வேண்டும். அந்த திட்டத்தை வரைவு செய்து அவங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்ததே மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். அதற்காக போயிட்டு நிதின் கட்கரி மாண்புமிகு நிதின் கட்கரி அமைச்சர் அவர்கள் 10 நாள்ல நிதி ஒதுக்கீடு செய்தாரு. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக சிறப்பாக பணியாற்றிய நம்முடைய வெங்கடேஸ்வரன் அண்ணா வந்து டெல்லியில போய் உட்காந்து இந்த திட்டத்துக்கு அவர்கிட்ட பேசி வாங்கிட்டு வராங்க. 10 நாள்ல அந்த திட்டத்துக்கு சாங்ஷன் பண்ணி அதுக்கு நிதி ஒதுக்கீடு பெறப்பட்டதும் பாட்டாளி மக்கள் கட்சியின் அதன் அமைச்சர்களும் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் முயற்சியால தான். அதே சமயம் நீங்க எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், தருமபுரி மருத்துவக் கல்லூரி இப்படி எந்த ஒரு சிறப்பு திட்டம் தர்மபுரிக்கு வந்திருந்தாலும் அது பாட்டாளி மக்கள் கட்சியின் சாதனையாக தான் இருக்கும். இன்னும் அதை செய்ய நிறைய நாங்க தொடர் முயற்சியில காத்து கொண்டிருக்கோம். இன்னும் நிறைய இந்த வருடங்கள் அதையெல்லாம் நாங்க வேகமாக முன்னெடுத்து செல்ல தயாராக இருக்கோம். இந்த ஒரு வழிகள் அதனால ரொம்ப சொல்லியிருக்காங்க. அதை பத்தி அவங்க வந்து அதுதான் இப்ப அந்த சைட்ல வீட்டுல கூட வந்தது அந்த பக்கம் சைட்ல அனுமதி வாங்கி கொடுத்தாச்சு. ரோடு கேட்கறதுல மனு கொடுத்துருக்கு. மாவட்ட இந்த ரோடு கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் வரணும். இப்போ லேண்ட் மூலியமா ரயில்வேகளுக்கு வந்து நம்ம மாவட்டத்துல ஒப்படைச்சிட்டாங்க. மாவட்ட நிர்வாகம் பெண்ணாகரத்துல இருந்து ரயில்வே மொழி கொடுத்துட்டாங்க. வெள்ளை அறிக்கைன்னா எல்லா ஃபேக்ட்ஸும் அவங்க கொடுத்துருக்குறாங்க. என்ன கடன் சுமை இருக்கிறது, என்ன மாதிரி எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம இன்னும் ஃபுல்லா படிக்கணும். பெரிய அது இன்னும் நிறைய நாம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயம் தான். ஃபுல்லா பார்த்தா தான் நிறைய தெரியும் அது என்ன இருக்கு. ஆமா, அது நம்ம தான் சொல்லிட்டு இருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி எல்லா தேர்தல் பிரச்சாரங்களில் அதை தான் முன்னெடுத்து சொல்லியிருக்கிறாங்க. கடந்த 5 ஆண்டுகளில் அதிகமாக 5.5 லட்சம் சொல்லியிருக்கோம். இப்ப பார்த்தா 13 லட்சம் கூட கடன் இருக்கும் போல 10 லட்சம் கோடி 5.5 லட்சம் கோடி கடன் என்பதுதான் பார்த்துட்டு இருக்கிறோம். அது வந்து நான் கூட பல முறை தருமபுரியில என்னுடைய தேர்தலில் பிரச்சாரத்துக்கு தான் சொல்றேன். 5 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க. அதுல ஒரு 1000 கோடியை கொடுத்திருந்தா தருமபுரி மாவட்டம் பிழைச்சி இருக்குமே, காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்தி இருக்கலாமே என்ற கோரிக்கைகளை கூட நாங்க அதுலதான் சொல்லியிருக்கோம். வேகமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். சிங்கப்பெண் படை அமைச்சிருக்கிறாங்க. அதன் மூலம் இன்னும் நிறைய பெண்கள் பாதுகாப்பான விஷயங்களை உறுதி செய்ய வேண்டும். பெண்களுக்கு அதிகமான காவல்துறை பயிற்சி கொடுத்து புதுசா காவல்துறையில பெண்களுக்கு பயிற்சி இல்ல வந்து சிங்கப்பெண் படைக்கு நிறைய பேரை தேர்வு செய்து இந்த பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும். குறிப்பாக இரும்பு கரம் கொண்டு போதை கலாச்சாரத்தையும் போதை பழக்கத்தையும் அடித்து நொறுக்க வேண்டும். அப்படி பண்ணாதான் அந்த பெண்கள் காப்பாற்றப்படுவாங்க. எவ்வளவுதான் நீங்க பயிற்சி பெண்கள் ரோந்தூர்கான் பணியில ஈடுபட்டாலும் இந்த போதை பழக்கம் இருக்க வரைக்கும் இந்த பெண் குழந்தைகளையோ பெண்களையோ காப்பாற்றுவது என்பது கனவுதான். அந்த முதல்ல இந்த போதை பழக்கத்தை தமிழ்நாட்டிற்கு ஒழிக்க வேண்டும். அதற்கு எங்க போதை மருந்து விற்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். வாங்குறவங்களுக்கு தெரியும் பொழுது காவல்துறைக்கும் தெரியும் யார் வாங்குறாங்க யார் விற்கிறாங்க. அதை முதல்ல தடுத்து நிறுத்தினாலே இந்த பிரச்சனைக்கு பாதி தீர்வு காணப்படும். அடுத்தது பயம். ஒரு பெண்ணோ ஒரு குழந்தை மேல கைய வச்சாங்கன்னா அடுத்ததா ஒரு 2 மாசம் தான் அவங்களை தூக்கில ஏற்றணும். ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் தெரியும் யார் பண்ணாங்கன்னு. அதுக்கு ஃபாரன்சிக் ரிப்போர்ட்லாம் வாங்கிடலாம். இப்பெல்லாம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம்.
அவங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டை நிரூபிப்பது என்பது ரொம்ப அதுக்கு ஒன்றும் பெருசா தேவையே கிடையாது. அது ஃபாரன்சிக் ரிப்போர்ட் மூலம் அவங்க மேல இருக்க குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட அடுத்த நொடி அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அப்படி கொடுத்தாதான் எத்தனையோ வெளியூருக்கு துபாய் போன்ற வெளியூர்லயும் பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் வேலை செய்யறாங்க, அந்த நாட்டுக்காரங்கள வேலை செய்யறாங்க, எல்லாம் வெளியூர்ல இருந்து வந்து வேலை செய்யறாங்க. எவ்வளவு பய பக்தியோட அங்க இருக்கிறாங்க. எந்த பெண்ணுக்கும் எந்த பாலியல் அத்துமீறலும் அங்க நடப்பதில்லை. இங்க மட்டும் ஏன் நடக்குது? பயம் கிடையாது. அப்படி எவ்வளவு நாள் வேணும், அவன் நேச்சுரல் டெத் ஆற வரைக்கும் கேஸ் இழுத்துட்டு போனா யாருக்கு பயம் வரும்? அதனால முதல்ல அவங்க தப்பு செய்தார்கள் என்றால், இப்ப எப்படி ஆரம்பாக்கத்துல பாத்தீங்கன்னா 5 மாசத்துல தீர்ப்பு கொடுத்து அவங்களை ஆயுள் தண்டனை கொடுத்து அந்த தவறு செய்த அந்த பையனை ஒரு நீதியரசர் அம்மா அவர்கள் 5 மாதத்துல விரைந்து நடவடிக்கை எடுத்து தினமும் அதை வாரம் அவங்க அந்த நீதி விசாரணை நடத்தி அந்த பையனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து அவங்கள ஜெயில போட்டாங்க. அப்படி ஒரு நிலைமை வந்தாதான், ஐயோ இனிமேல் நம்ம ஏதாவது ஒரு குழந்தை மேல கையை வச்சா அதுக்கப்புறம் உயிரோட இருக்க முடியாது என்ற பயம் இருந்தால்தான் எந்த குழந்தை மேலும் எந்த பெண்ணு மேலேயும் யாரும் கையை வைக்க மாட்டாங்க. அந்த பயத்தை முதலில் கொடுக்கணும், உயிர் பயத்தை கொடுக்கணும். அடுத்தது போதை பழக்கத்தை கண்டிப்பாக இரும்பு கரம் கொண்டு அடக்கியாக வேண்டும். அதற்கப்புறம் இந்த காவல்துறை நிறைய பணியிடங்களை அறிவிக்கப்படும்.